வருமா. அப்ப திருவிளக்கு பூஜை புனிதம் கட்டிவிடும் என்பதற்காக அந்த திருவிளக்கு பூஜையை பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு கோயில்ல கும்பாபிஷேக விழா முடிவடையணும்னா அங்க மாவிளக்கு எடுக்கணும். பெண்கள் மாவிளக்கு எடுத்தாதான் அந்த கும்பாபிஷேகம் நிறைவு வரும். அதான் சொன்னா கும்பாபிஷேகம் கோயிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்குத்தான். ரயில் ஏன் நாங்க ரொம்ப பட்டுப்படைக்க ஆசைப்பட மாட்டேன். நேத்து எங்க வீட்டுக்காரர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. உலகத்திலேயே வில்ல யாருன்னு கேட்டா எங்க வீட்டுக்காரர் தான். அப்படி கத்துவாரு. காலையில் எதிர்த்து கத்துவார் பாருங்க. தோசை சுட சொல்றியா, சுட்டு வைக்கிறேன், தின்னுட்டு போம்பாரு. நல்ல மனுஷன். எனக்காக கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி வச்சிருக்காரு. எனக்கு பயமா இருக்கு, இடம் யாருக்குள்ளதுன்னு தெரியல. என் புள்ள அப்பா அந்த பலூனை ஊதி கொடுப்பான்னு உங்க அம்மாட்ட கொண்டு கொடு, அவதான் சின்னதெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கும், அவட்ட கொண்டு கொடுக்குறாரு. என்ன பார்த்த உடனே கண்ணாடி போடுவார். அத்தான் நான் வந்த உடனே ஏன் கண்ணாடி போடுறீங்க, டாக்டர் தலைவலி வந்த உடனே கண்ணாடி போட சொல்லியிருக்காரு. அப்படி பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. போய் மெதுவா கேட்டேன், அத்தான் பேப்பர் படிக்கிறீங்களோ என்ன அப்படின்னாரு. இல்ல அதுல ஒரு சிறப்பு செய்தி போட்டிருக்காங்க. என்ன சிறப்பு செய்தி? 5000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா தான். அப்படியா? அப்படியே 9ஆம் பக்கம் பாரு, அங்கேயும் ஒரு சிறப்பு செய்தி போட்டிருக்காங்க. போய் பாக்குறேன், பட்டு சேலை கேட்ட மனைவி வெட்டி கொலைன்னு போட்டிருக்கேன். ஆனாலும் நான் பட்டு புடவை கேட்கறத விட்டுருவேனா? தீபாவளி வந்தா ஒரு 2 பட்டு, பொங்கல் வந்தா ஒரு 2 இப்படி திருவிழா வந்தா 2, எனக்கு பிறந்த நாள் வந்தா 1, எங்க அத்தா பிறந்த நாள் வந்தா 1, என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்தா 1, கல்யாண நாளைக்கு 1. வெறும் 10 பட்டு தான். வெறும் 10 பட்டு வெறும் 50,000 ரூபாய் தான். 50,000 அப்படி விரிக்க கூடாது, 50,000 அப்படி சுருக்கணும். போன வாரத்துல எனக்கு பிறந்த நாள் வந்து கடைக்கு போனேன், எனக்கு வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டு. என்னதான் இருந்தாலும் என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன் ஒரு பாவம் இல்லையா? எனக்கு வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டு, அவருக்கு 99 ரூபாய்க்கு ஒரு வேட்டி. எப்படி எடுத்து கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? ஆனாலும் எங்க அத்தா எப்படிப்பட்டவரு? சேல மேல சேல வச்சி செவத்த பட்டு 100 வச்சி ஊரு வச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு, வீரபாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கம் தான். ராமர் என்ன தருமர் என்ன, மாமே மனசு தங்கம் தான். மாமாவே நீ வேணும், 7 7 ஜென்மந்தான். அடியில சேதி சொல்லி அவனியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதான், எனக்கு சேதி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். ஒரு வீட்டுல சண்டை விடாம இருக்குன்னு என்ன செய்யணும்? இப்போ என்னைக்குமே இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க. பாராட்டி பேசுறது கிடையாது. பெண்களை பாராட்டினதான குடும்பம் சொல்லணும். பாராட்டணுமா? என்னைக்கா பாராட்டி பேசுறீங்களா? நாளையிலிருந்து ஆகட்டு. பெண்கள்னா கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்லணும். அவளுக்கு கண்ணத்துல ஒரு முகப்பரு இருந்துன்னா, கண்ணே உன் கண்ணத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா இல்ல உங்க அப்பா வீட்டு சொத்துக்களா அப்படி கேட்கணும். இதுவும் தெரியலன்னா அந்த திரைப்படத்துல ஒரு டயலாக் எடுத்து விடணும். கண்ணே நீ அரிசி, தினமும் என்னை தரிசி. கண்ணே நீ சேமியா, உங்க அம்மா தாண்டி எனக்கு மாமியா. மொத்தத்துல மெண்டல் ஆயிரணும். கொஞ்சம் புகழ்ந்து வருது. ஆனா எங்க வீட்டுக்காரர் மாதிரி பாராட்டுறதுக்கு இந்தியாவிலே ஆள் கிடையாது தெரியுமா? மாமியார் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே சொல்லிட்டாங்க. நான் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாலே எங்க அப்பாட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன். நான் வாக்கப்பட்டு போற வீட்டுல இழுத்தறைக்கு அம்மியே இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன். எங்க அப்பா ஒரு போட்டோ கொண்டு காமிச்சு, அம்மா அந்த பையனை பேசி முடிச்சிருவோமான்னாரு. நான் சொன்னேன், நீங்க பேசுங்கப்பா நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு. எனக்கு அந்த குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியாது பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்த உடனே எங்க மாமியார் சொன்னாங்க, என் பையன் சாப்பாட்டு விஷயத்துல சூப்பர், ஏதாவது 7ஆம் உணவு பண்ணிச்சா மூஞ்சில தூக்கி வீசிடுவாங்க. நான் சொன்னேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு இந்த அரிசியில கல்லு மட்டும் அரைக்க தெரியாது. கல்ல போட்டு சோறு பொங்கி வச்சுட்டேன். எங்க அத்தா வந்தாரு 12 மணிக்கு. இலைய போட்டேன், தண்ணியை தெளிச்சேன், உப்பு வச்சேன், பொரியல் வச்சேன், சாதத்தை வச்சேன், பிரமாதம் அப்படின்னாரு. எவ்வளவு புகழ்ந்திருக்காரு பாருங்க. அப்படியே சாம்பாரை ஊத்துனேன், சூப்பர் அப்படின்னாரு. அப்படியே ரசத்தை ஊத்துனேன், ரசமாடி இது அதிரசம்னாரு. நான் சொன்னேன், இது அதிரசம் இல்லாதான் நவரசம். எப்படி நவரசம்னு சொல்றேன்? 9 வீட்டுல ஓசி வாங்கி ஒன்னா வச்சிருக்கேன். அப்படி அடுத்து மோர் அள்ளி தெளிச்சேன், ஒன்ஸ் மோர் கேட்டு வாங்கி பெசஞ்சார். ஒரு புடி சாதம் அள்ளி வாயில வச்சா படான்னு ஒரு கல்லு. நான் பயந்தீங்க மாமியார் சொன்னது ஞாபகம் வந்து ஓடி போய் கிச்சனுக்குள்ள ஒழிஞ்சிட்டேன். சோத்த பார்த்தார், கல்ல பார்த்தார், என்ன பார்த்தார். நான் அவரையே பார்த்தேன். சோத்த பார்த்தார், கல்ல பார்த்தார், என்ன பார்த்தார். இங்க வாடான்னார். வாடாவா
தம்பி பின்னால நிக்கிறானான்னு பார்த்தேன், தம்பி இல்ல, ஒன்னத்தான் அப்படின்னார். நான் ஒண்ணு என்னத்தான் அப்படின்னு முன்னால போய் நின்னேன். அந்த கல்ல தூக்கி உள்ளங்கையில வச்சுட்டு ஒரு டயலாக் சொன்னார்.